தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். விடைபெற்றார் தகைசால் தோழர் ஆர் நல்லக்கண்ணு. சுதந்திர போராட்ட வீரரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான நல்லக்கண்ணு காலமானார். உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த 1ஆம் தேதி ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு வெண்டிலேட்டர் உதவியுடன் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் பிற்பகல் 1:55 மணியளவில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவருக்கு அரசியல் தலைவர்களும் சமூக ஆர்வலர்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தி இருக்காவிட்டால் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் உயிரிழந்து இருப்பார் என்ற அதிர்ச்சி தகவலை அதிபர் டிரம்ப் வெளியிட்டிருக்கிறார். அமெரிக்க நாடாளுமன்றமான ஸ்டேட் ஆஃப் தி யூனியனில் உரையாற்றிய அதிபர் டிரம்ப் இந்தியா பாகிஸ்தான் உட்பட 8 போர்களை நிறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்த இருந்த தாக்குதலை தடுத்து நிறுத்தி இருக்காவிட்டால் 3.5 கோடி பாகிஸ்தான் மக்கள் உயிரிழந்து இருப்பார்கள் என்று டிரம்ப் தெரிவித்தார். அது மட்டுமல்ல, மோதலை தான் நிறுத்தியதால் தான் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் உயிருடன் இருக்கிறார் என்றும் டிரம்ப் தெரிவித்தார். இந்தியா பாகிஸ்தான் இடையே அணுகுண்டு போர் நடைபெறாவிட்டால் அமைதியை நிலைநாட்டியது தான் என்றும் அவர் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேல் பயணம். ஈரான் அமெரிக்கா இடையேயான மோதல் போக்கால் மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்து உள்ளது. இந்த நிலையில் பிரதமர் மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக இஸ்ரேல் சென்றுள்ளார். தனது அரசுமுறை பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பிணைப்புகளை மேலும் பலப்படுத்தும். மூலோபாய கூட்டமைக்கான புதிய இலக்குகளை அமைக்கும். நெகிழ்ச்சியான, புதுமையான மற்றும் வளமான எதிர்காலத்திற்கான நமது பகிரப்பட்ட பார்வையை மேம்படுத்தும் என்று நம்புவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி உரை நிகழ்த்துகிறார். இதன் மூலம் இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்தும் முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை மோடி பெறுகிறார். கேரளா மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றம் செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் உள்ள அனைத்து மொழிகளிலும் கேரளாவின் பெயரை கேரளம் என்று மாற்றம் செய்ய வலியுறுத்தி 2023ஆம் ஆண்டு அம்மாநில சட்டசபையில் முதல்வர் பினராயி விஜயன் தீர்மானம் கொண்டு வந்தார். 2 முறை இந்த தீர்மானம் மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் கேரளா மாநில அரசின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று அம்மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான தீர்மானத்திற்கு ஒப்புதல் வழங்கியிருப்பதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் தொடர்பில் இருப்பதாக அக்கட்சியின் மேலிட பொறுப்பாளர் தெரிவித்திருக்கிறார். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கிளப்பிய அதிகாரத்தில் பங்கு நாளுக்கு நாள் பூதகரமாக வெடித்து வருகிறது. ஒரு பக்கம் திமுகவுடன் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் 60 தொகுதிகள், துணை முதல்வர், 3 அமைச்சர்கள் என்ற விஜயின் ஆஃபரை கைவிடவும் முடியவில்லை. திமுக எம்பி கனிமொழியுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட பிறகும் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் பகீர் தகவலை பகிர்ந்திருக்கிறார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தால் யார்தான் வேண்டாம் என்பார்கள். தாவேகா எங்களை கூட்டணிக்கு அழைக்கத்தான் செய்கிறது. அதிகாரத்தில் பங்கு இல்லை என்பதை அரசியல் தேர்தலில் யாரும் மறுக்க முடியாது. 40 வயதிற்குட்பட்டவர்களிடம் விஜய்க்கு செல்வாக்கு இருக்கிறது என்று தெரிவித்தார். புதிய கட்சியை தொடங்கினார் சசிகலா. கட்சிக்கான கொடியையும் அறிமுகம் செய்தார். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் ஜெயலலிதா பிறந்த நாளை முன்னிட்டு களம் காண்போம், அம்மாவின் ஆட்சி அமைப்போம் என்ற முழக்கத்துடன் ஆதரவாளர்களை ஒருங்கிணைத்து மாநாடு நடத்தி கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்தினார் சசிகலா. இது ஒரு திராவிட கட்சியாக பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் வழியில் ஏழை எளிய சாமானிய மக்களுக்கான ஒரு கட்சியாக, எதிரிகளையும் துரோகிகளையும் வேறறுக்கின்ற ஒரு கட்சியாக இது செயல்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கருப்பு, வெள்ளை, சிவப்பு நிறத்திலான இந்த கொடியின் நடுவில் வெள்ளை நிறத்தில் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா உருவங்கள் இடம்பெற்றுள்ளன. நீண்ட காலம் செயல்படாத PF கணக்கில் 1000 ரூபாய்க்கு குறைவாக இருந்தால் நேரடியாக வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று வேலைவாய்ப்பு அமைச்சகம் அறிவித்து உள்ளது. 3 ஆண்டுகள் தொடர்ந்து பயன்பாட்டில் இல்லாத EPFO கணக்கில் பங்களிப்போ பரிவர்த்தனையோ இல்லாவிட்டால் அந்த கணக்கு செயல்பாட்டில் இல்லாத கணக்காக வகைப்படுத்தப்படும். இதுபோன்ற கணக்குகளில் 1000 ரூபாய்க்கு குறைவாக இருந்தால் பயனாளிகள் கோரிக்கை வைக்கவோ அல்லது ஆவணங்களை சமர்ப்பிக்கவோ தேவையில்லை.
நேரடியாக சந்தாதாரரின் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இபிஎஃப்ஓ புள்ளி விவரப்படி செயல்பாட்டில் இல்லாத இபிஎஃப்ஓ கணக்குகள் மொத்தம் 31,86,000 என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் வெளியிடப்பட்டு வரும் பாஸ்டன் குளோப் நாளிதழின் 153ஆம் ஆண்டு வரலாற்றில் முதன்முறையாக நாளிதழ் வெளியீடு நிறுத்தப்பட்டு இருக்கிறது. அமெரிக்க வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவு கடும் பனிப்பொழிவு வாட்டி வதைத்து வருகிறது. பாஸ்டன் குளோப் அச்சகம் அமைந்துள்ள மசாசூசெட் மாகாணத்தின் பிரிஸ்டாலில் 2 அடி உயரத்திற்கு பனி குவிந்து உள்ளது. சாலைகளில் போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கியுள்ளது. ஊழியர்கள் பாதுகாப்பாக பணிக்கு வந்து செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டு இருப்பதால் நாளிதழ் வெளியாவது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு உள்ளது. 153 ஆண்டுகால வரலாற்றில் முதல் முறையாக தி பாஸ்டன் குளோப் தினசரி செய்தித்தாள் வெளியிடுவது நிறுத்தப்பட்டு இருக்கிறது. 1872ஆம் ஆண்டு முதல் தி பாஸ்டன் குளோப் நாளிதழ் வெளியாகி வருவது குறிப்பிடத்தக்கது. ஆந்திராவில் கடந்த ஆட்சியின் போது லட்டு தயாரிப்பில் கலப்பட நெய் கலந்தது உறுதி செய்யப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் திருப்பதி லட்டு தயாரிப்பின் தரத்தை பரிசோதிப்பதற்கு நவீன இயந்திரத்தை இறக்குமதி செய்ய ஆந்திர அரசு முடிவு செய்து உள்ளது. 3,50,00,000 மதிப்பிலான இ-நோஸ் மற்றும் இ-டங் எனப்படும் அதிநவீன இயந்திரங்கள் இறக்குமதி செய்யப்பட உள்ளது. இந்த அதிநவீன இயந்திரங்கள் மனிதர்களின் மூக்கு மற்றும் நாக்கு போல செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டவை. மனிதர்களால் நுகர முடியாத வாசனையை எளிதில் கண்டுபிடிக்கும் திறன் கொண்டவை. மேலும் 25 கோடி மதிப்பீட்டிலான உணவு பரிசோதனை ஆய்வகமும் திருமலை திருப்பதியின் ஒரு பகுதியாக அமைக்கப்பட்டு வருகிறது. ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை போட்டிகளுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டு இருக்கிறது. மொத்தம் 12 அணிகள் தலா 6 அணிகள் கொண்ட 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. குரூப் 1இல் இந்தியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, பாகிஸ்தான், வங்கதேசம், நெதர்லாந்து அணிகளும், குரூப் 2இல் இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், நியூசிலாந்து, இலங்கை, அயர்லாந்து, ஸ்காட்லாந்து அணிகளும் இடம்பெற்று உள்ளன. ஜூன் மாதம் 12ஆம் தேதி போட்டிகள் தொடங்குகின்றன. முதல் ஆட்டத்தில் இங்கிலாந்து, இலங்கை, எஜ்பாஸ்டன் அணிகள் மோதுகின்றன. ஜூன் 14ஆம் தேதி நடைபெறும் போட்டியில் இந்தியா, பாகிஸ்தான், எஜ்பாஸ்டன் அணிகள் பலப்பரீட்சை நடத்த உள்ளன. ஜூன் 30ஆம் தேதி முதல் அரையிறுதிப் போட்டியும், ஜூலை 2ஆம் தேதி 2வது அரையிறுதி ஆட்டமும் நடைபெறும். ஜூலை 5ஆம் தேதி லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் இறுதிப் போட்டி நடைபெறுகிறது. முன்னணி இயக்குனர் மற்றும் நடிகராக வலம் வரும் பிரதீப் ரங்கநாதன் தற்போது தயாரிப்பாளராகவும் களமிறங்க உள்ளார். பிரதீப் ரங்கநாதனின் கதை அவரது உதவி இயக்குனர் இயக்க உள்ளதாகவும் கதாநாயகியாக மமிதா பைஜு ஒப்பந்தமாக இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஒரே கட்டமாக படப்பிடிப்பை நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்து வரும் பிரதீப் ரங்கநாதன் தயாரிப்பாளராக களமிறங்க உள்ள நிலையில் இப்படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழலை செய்திகளோடு. நன்றி, வணக்கம்.